ஒரு படம். அந்த படத்தினுடைய லொக்கேஷன் ஒரு காட்டுக்குள்ள ஒரு பியூர்லி செட்டு போடுறாங்க. ஒரு பெரிய ஹியூமன் எஃபோர்ட் போடுறாங்க. நியர்லி ஒரு 200 டேஸ் அபவ் வந்து அந்த லொக்கேஷன் ஆன் ஸ்பாட்ல வந்து ஷூட் பண்ணுறாங்க. லெஸ் சிஜி எடுக்கிறாங்க. பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 120 crore அவ்வளோதான் வந்து அந்த படத்தினுடைய பட்ஜெட்டு. அவுட்புட் வந்து செமையாக இருக்குது. அப்படிங்கிறதுக்காக ஒரு படத்தை கொண்டாடிட முடியாது. அதுதான் ஒரு பெரிய சாபக்கேடு. என்னன்னு தெரியல, இந்திய சினிமா வந்து கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளா சொல்லலாம். நாம ஒரு நோட்டபிளான ஒரு ஒர்க்கு, கிளாசிக்கலான ஒரு ஒர்க்கு அப்படின்னு ரொம்ப அகமகிழ்ந்து சொல்ற மாதிரியான, ஃபீல் பண்ற மாதிரியான படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா தான் வந்துட்டு இருக்கு. எக்ஸப்ட் சம் சம் மூவிஸ் இன் ஆல் லாங்குவேஜ். சம் மூவிஸ் இன் ஆல் லாங்குவேஜ் போடுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா மராத்தியில் வந்த கோட் ஆகட்டும், மலையாளத்தில் வந்ததாகட்டும், ஆந்திராவில் வந்த சில படம், கன்னடாத்தில் வந்த சில படம் கூட, தமிழ்லையும் சில படங்கள், சில சில வெரி ஃபியூ ஃபில்ம்ஸ், பட் தேர் நாட் டிசைடிங் த சினிமா இண்டஸ்ட்ரி. அதுதான் அதுதான் ஒரு ரொம்ப வருத்தம். நல்ல படங்கள் வருது, பட் நல்ல படங்கள் சினிமா தொழில்துறையின் மீதான தலையெழுத்தை தீர்மானிப்பதில்லைன்னு நான் சொல்றேன். அப்ப சினிமாவினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிற படங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டா அது ரொம்ப சோகமா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க சினிமா வந்து அன்றைய காலகட்டத்தின் பிரதிபலிப்பு அப்படிம்பாங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே லைக் ரேவருடைய பதேர் பாஞ்சாலி அந்த நாவல் அந்த ஒரு மாதிரி இருக்கும். அந்த டெம்பர் ஆகட்டும், இல்லை இவருடைய ஷாமனகளுடைய புக்கு சாரி படம், ஐ திங்க் போய் பார்த்து வந்தோம், அது டக்கு ஞாபகத்துக்கு வரல. அந்த மாதிரியான படங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தை பிரதிபலிக்குது. பாலு மகேந்திரா எல்லாமே எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஏதோ ஒன்று வந்து பிரதிபலிச்சுட்டே இருக்குன்னு சொல்லி சொல்றோம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா இன்றைய காலகட்டத்தை பிரதிபலிக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏன் ரொம்ப வேதனைப்படணும். ரொம்ப வந்து ஒரு காஷியஸாக நம்ம இருக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் சீரியஸாகவே. ஏன்னா இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வேல்யூ இல்லை, ஹியூமன் வேல்யூ இல்லை, ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இல்லை. அப்போ இதில் ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக ப்ளே பண்ணி யார் வின் பண்ண போகிறா, யாரை தோக்கடிக்க போகிறா அப்படிங்கிறதான் ஒரு மேஜர் ஃபில்மினுடைய மேஜர் பிளாட்டாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம இதை வந்து ஒரி பண்ணணும். ஏன்னா இது வந்து இட் இஸ் இது எல்லாமே டிசைட் பண்ண போது ஒரு ஜென்ரேஷனுடைய பெர்ஸ்பெக்டிவை, ஒரு ஜென்ரேஷனோட வந்து ரொம்ப ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிற ஒரு கான்செப்டாக இது இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரீவிசிட் பண்ணணும், நம்ம இதை ரீசெக் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்போது இந்த ஒரு ரொம்ப பவர்ஃபுல் மீடியம் தான். ஓகே, ஜிம்மிக்ஸ் வேலை, மேஜிக் வேலை இதெல்லாம் காட்டுறது மீடியம் கிடையாது. சினிமா இஸ் அ மீடியம், பவர்ஃபுல் மீடியம் டு என்ஹான்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ் த வேல்யூஸ் ஆஃப் த ஹியூமன்ஸ் அப்படிங்கிற சென்ஸில் தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விட்டுட்டு ஒரு பில்டப்பு, ஒரு மாஸ் சீக்வன்ஸு, ஒரு மேஜிக்கான விஷயம், இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ற மேக்கப் தான் ஓவராக இருக்குது. சினிமா ஒரு நல்ல யதார்த்தமான ஒரு